பிள்ளைங்களுக்கா இருக்கட்டும், பெரியவங்களுக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் வந்து மிஸ்டர் பீன். இந்த மிஸ்டர் பீனுடைய சேட்டைகள் இருக்கு பாருங்க, வயிறு குலுங்க சிரிச்சு 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 பயங்கரமா உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணணும்னா அந்த மிஸ்டர் பீனுடைய அந்த சீரீஸை பாருங்க. மிஸ்டர் பீன் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேர் உண்மையில ரோவன் ஆட்கின்சன். இவர் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அன்சக்சஸ்ஃபுல். அவர் ஸ்கூல்ல எல்லாரும் அவரை ஏலியன்னு கூப்பிடுவாங்களா, ஏன்னா அவர் முகம் அந்த மாதிரி இருந்ததுனால அவரை எல்லாரும் ஏலியன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவரை வந்து ரொம்ப வெறுத்து இருக்கிறாங்க. தனியா வாழ்ந்திருக்கிறாரு, தனிமையில வாழ்ந்திருக்கிறாரு. அவருக்கு திக்கு வாய் வேற. இதனால என்ன ஆயிருக்குது, அவருக்கு ஸ்கூல்லயும் சரி, பிறகு காலேஜ்லயும் அவருக்கு சரியான அக்செப்டன்ஸ் கிடைக்கல. ஆக்ஸ்போர்டுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணிட்டாரு. He passed the Oxford examination and when he joined the college he was ridiculed by all his friends. He wanted to join the drama. அவர் ரோல் பிளே பண்ணணும்னு பார்த்தா இவருடைய அந்த திக்கு வாயினால எல்லாரும் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்லி ரிஜெக்டட். ஏன்னா முகத்துல அழகும் இல்லை, வாயும் திக்கி திக்கி பேசினா அப்புறம் எப்படி வந்து நல்லா வர முடியும்? ஸோ அதனால இவருடைய வாழ்க்கையில இந்த கனவே அவருக்கு லாஸ்ட் ஆனாலும் இவர் நம்பிக்கையை விடல. பாத்துக்கீங்களா, இவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு அதுல மிஸ்டர் பீன் ஒரு சீரீஸ். இந்த மிஸ்டர் பீன் சீரீஸ்ல எபிசோட் எத்தனை நினைக்கிறீங்க? வெறும் 15 தான். எஸ், வெறும் 15 எபிசோட் தான். ஒரு சீசன் தான் பண்ணிருக்கிறாரு. மிச்சதெல்லாம் அந்த கார்ட்டூன்லாம் அதுக்கு பிறகு 150 எபிசோட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த மிஸ்டர் பீன் இந்த 15 எபிசோட் பண்ணதுல வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டார். அதுல பாத்தீங்கன்னா அவர் டயலாக பேச மாட்டார். வெறும் அவருடைய முக அசைவு, அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ், அவருடைய பாடி லாங்குவேஜ், இதுலயே உலகத்துல இருக்கிற பலரையும் கவர்ந்துட்டார். இன்னைக்கு அவருடைய நெட்வொர்த் எவ்வளவு தெரியுமா? 150 பில்லியன், $150 பில்லியன். இன்னைக்கு உங்களை உலகம் பார்க்கிற விதமா நீங்க உங்களை பார்க்காதீங்க. உங்களுக்குன்னு தனியா கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அதுல நீங்க போக்கஸ்டா இருந்து தோல்விகளை எல்லாம் தட்டிட்டு, நான் எழும்புவேன், நான் பிரகாசிப்பேன், எனக்கு கொடுக்கப்பட்ட தாழ்ந்து எனக்கு தெரியும்னு சொல்லி தைரியமா இருந்தீங்கன்னா டுடே யூ கேன் ஆல்சோ வின். Psalm 118 verse 22. The stone the builders rejected became the chief cornerstone. தள்ளப்பட்ட கல்லா இருக்கிற உங்களை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லா மாற்ற போகிறார். உங்களுடைய குடும்பம் உங்களை ஒதுக்கிருச்சு, சமுதாயம் ஒதுக்கிருச்சு, வேலையில ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா கடவுள் உங்களுக்காக யூனிக் கால் வச்சிருக்கிறார். Go out and do something very precious because you, the rejected stone, are going to become the chief cornerstone. God bless you. Have a wonderful day. சாதிக்காம சாக கூடாதுங்க. ஆமென்.